வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டு குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த சிறுமிக்கு நேர்ந்த சோகம். அதிர்ச்சியில் உறைந்து போன தந்தை. நடந்தது என்ன? கபில சந்திரசேனவின் மரணத்தில் யாரும் எதிர்பாராத அதிர்ச்சி தரும் திருப்பம். உடலில் செலுத்தப்பட்ட விஷம். வெளியான திடுக்கிடும் பின்னணி. பசில் உள்ளிட்ட பலரை திடீரென கைது செய்யுமாறு பறந்த உத்தரவு. வலை வீசி தேடும் சிஐடி. அம்பலமாகும் மோசடிகள். ஊழல் விவகாரம் ஒன்றின் வழக்கு விசாரணை. வசமாக சிக்கிய நாமல். பாரம்பரிய வியூகத்தை உடைத்தெறிந்த ஜனாதிபதி அனுர. அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் அரசியல் ஆய்வின் வியப்பூட்டும் தகவல். தேரர்கள் என்ன செய்தாலும் அதனை நாம் பணிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திடீரென கொந்தளிக்கும் மகிந்த. வெளியிடப்பட்ட மேலதிக தகவல்கள். இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மக்கள் செய்த உதவி. உருக்கமாக நன்றி தெரிவித்து சிவாஜிலிங்கம் கூறிய விடயம். இயலாமையிலும் தமிழின உணர்வை வெளிப்படுத்திய சம்பவம். இந்த ஆண்டின் இதுவரையான சுற்றுலா பயணிகளின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. இலங்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கும் வெளிநாட்டவர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நீதிமன்ற வீதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் உள்ள குளியல் அறையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 11 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏறாவூர் 5ஆம் பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதிஷா என்று 11 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாகவும் தந்தையுடனும் சகோதரனுடனும் வசித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ தினமான மாலை 5:30 மணியளவில் வீட்டில் சிறுமியும் அவரது சகோதரனும் மட்டுமே இருந்துள்ளனர். பின்னர் தந்தை வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது குளியலறையில் சுமார் 2.5 அடி உயரமுள்ள தண்ணீர் தொட்டியில் சிறுமி விழுந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக சிறுமியை மீட்டு ஏறாவூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேராரையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் புதிய சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிக வீரியம் கொண்ட ஒரு ரசாயன பொருள் அவரது உடலுக்குள் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்போது வலுப்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக IODPP என்ற புலனாய்வு இணையதளம் பெயர் வெளியிட விரும்பாத விசாரணை அதிகாரி ஒருவரின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் போலோனியம் 210 எனப்படும் அதிக ஆபத்தான கதிர்வீச்சு தன்மை கொண்ட ரசாயன பொருள் குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷப்பொருள் மனித உடலுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுடன் அதன் தாக்கத்தால் மரணம் ஏற்பட்டாலும் வெளிப்படையான அறிகுறிகள் உடனடியாக தெரியாமல் போகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் தொடர்புபடுத்தி 2006ஆம் ஆண்டு லண்டனில் உயிரிழந்த ரஷ்ய உளவுத்துறை முன்னாள் அதிகாரி அலெக்சாண்டர் லிட்வினென்கோவின் சம்பவமும் எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு பொலோனியம் 210 வழங்கப்பட்டதன் காரணமாகவே மரணம் ஏற்பட்டது என்பது பின்னர் விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே ரசாயன பொருள் இலங்கைக்கும் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு சுதந்திர சதுக்கம் அருகே உயிரிழந்த ராஜீவ் ஜெயவீர சம்பவத்துடன் இந்த விவகாரம் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் அவருக்கும் பொலோனியம் 210 வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. ராஜீவ் ஜெயவீரவும் ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் முக்கிய சாட்சியாளராக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் கபில சந்திரசேனவின் மரணத்திலும் இதே மாதிரியான சந்தேகங்கள் தற்போது விசாரணை அதிகாரிகளிடையே எழுந்துள்ளதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது சடலத்தின் மாதிரிகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவே விசாரணை அதிகாரிகளுக்கு மேலதிக சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
தெரிவித்துள்ளது. பொலோனியம் 210 போன்ற விஷப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டால் ஒருவர் மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது நீரிழிவு, கோமா காரணமாக உயிரிழந்தது போலவே வெளிப்படையாக தோன்றும் என்பதும் அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த தகவல்கள் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்னம் மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜவுஃபர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று இந்த உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிறப்பித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொதுநிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை சந்தேக நபர்களாக பெயரிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்களின் வீடுகளுக்கு சென்றபோது அவர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரிக்கை விடுத்தது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதவான் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இந்த உத்தரவு தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய கிரீஷ் நிதி கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள வழக்கின் பிரதான விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொடங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் ஆரம்பகட்ட வழக்கு விசாரணைக்கு முன்னைய மாநாடு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கின் பிரதான சாட்சி விசாரணைகளை ஜூலை 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் கிரிஷ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான திட்டம் தொடர்பில் நிதி முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் சில சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதுடன் அதன் அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மகாநாயக்க தேரர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் அவர்கள் இருக்கும் தீர்மானங்களையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவை சரியா தவறா என்பதை ஆராய்வது நமது பொறுப்பு அல்ல என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கொஹிவள வொட்லண்ட் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுமனாராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தாது மந்திர் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இவரிடம் மே மாதத்தில் 2 வெசாக் போயத்தனங்கள் இடம்பெறுவது தொடர்பாக பௌத்த சமூக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ள விவாதங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மகாநாயக்க தீரர்கள் ஒரு விடயத்தில் இறுதி முடிவை எடுத்துவிட்டால் நாம் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி செயற்பட வேண்டும். அதில் எந்தவிதமான தர்க்கங்களுக்கும் இடமில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருட வெசாக் பண்டிகையை எவ்வாறு கொண்டாட உள்ளீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் வழக்கம் போல எளிமையான முறையிலேயே வெசாக் தினத்தை அனுசரிக்க உள்ளேன் என்று கூறியுள்ளார். இதற்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்வில் அமரபுர தர்ம ரக்ஷித மகா நிகாயவின் அனுநாயக்கர் சாஸ்திரபதி வணக்கத்திற்குரிய வதக்கெதிர விமலபுத்தி அனுநாயக்க தேரரின் தலைமையில் புதிய தாது மந்திர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதுடன் பெருமளவிலான பௌத்த பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தனது மருத்துவ சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த வாரம் ஊடகங்கள் வாயிலாக தமிழ் மக்களிடம் அவர் உதவி கோரியிருந்தார்.
இதனைத் தொடர்ந்து அவரது முதற்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கு தேவையான நிதி குறுகிய காலத்திலேயே திரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு சிகிச்சைக்காக நிதி உதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் சிகிச்சை செலவுகளுக்கு பின்னர் எஞ்சும் நிதியை சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த மாவீரர் குடும்பங்களின் பிள்ளைகளின் கல்விக்காகவும் அவர்களின் நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கான முழுமையான விவரங்கள் பின்னர் பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனக்கு நிதி உதவி வழங்கியவர்கள் எவரும் எந்தவித விசாரணை அல்லது அழுத்தங்களுக்கும் உள்ளாக கூடாது என்பதில் தான் கவனமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இன்னும் சில காலத்தின் பின்னர் தனது சிகிச்சைக்காக உதவியளித்தவர்களின் விவரங்களை முறையாகவும் வெளிப்படையாகவும் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க தமிழ் தேசிய அரசியல் தலைவரும் வல்வெட்டித்துறை நகரப்பிதாவுமான MK சிவாஜிலிங்கம் தனது சிறுநீரக மாற்று சிகிச்சை மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக கிடைத்த நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாவை முன்னாள் போராளி எதிர்மண்ண சிங்கம் கிரேசியனின் மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கியுள்ளார். இந்த நிதியுதவி நேற்று வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் போராளியான எதிர்ம சிங்கம் கிரேசியனின் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துள்ள நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அண்மையில் தமிழ் மக்களிடம் நிதியுதவி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தனது சிகிச்சைக்காக கிடைத்த நிதியிலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி கிரேசியனின் சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை MK சிவாஜிலிங்கம் வழங்கியுள்ளார். அவரது இந்த மனிதாபிமான செயற்பாடு மற்றும் தமிழின உணர்வை வெளிப்படுத்தும் நடவடிக்கை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையிலும் இன்னொரு நோயாளியின் அவசர மருத்துவ தேவையை கருத்தில் கொண்டு அவர் வழங்கிய இந்த உதவி பாராட்டத்தக்க செயற்பாடாக கருதப்படுகின்றது. நடப்பு ஆண்டின் ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1 மில்லியனை தாண்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் கடந்த வியாழக்கிழமை வரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,10,807 பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மட்டும் இதுவரை 1,34,530 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அவர்களின் அதிகபட்சமாக 56,063 பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். 2வது இடத்தில் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 8,582 பேர், 3வது இடத்தில் சீனாவிலிருந்து 8,439 பேர் வருகை தந்துள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் மொத்த தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து அதிகபட்சமாக 2,45,981 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 97,427 பேரும், ரஷ்யாவிலிருந்து 75,963 பேரும் வருகை தந்துள்ளனர். மேலும் நடப்பு ஆண்டில் அதிகபட்ச சுற்றுலா பயண வருகை பிப்ரவரி மாதத்தில் 2,77,327 பேர் என பதிவாகியுள்ளது. இருப்பினும் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மாதாந்திர சுற்றுலா பயணிகள் வருகையின் படிப்படியாக வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த தலைமுறை தலைவர்களை கண்காணித்தல் என்ற தலைப்பில் அமெரிக்காவில் உள்ள ஆசியாவின் தேசிய ஆராய்ச்சி பணியகம் இலங்கை தொடர்பான முக்கிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, தேசிய மக்களாட்சியை தொடர்ந்து உருவாகும் இலங்கையின் அடுத்த தலைமுறை தலைவர்கள் வரலாற்று ரீதியான வெளிநாட்டு கொள்கை மரபுகளை விட நாட்டின் பொருளாதார உயர்வாழ்வுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக் கட்டுரையின்படி 2002ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அந்நிய செலாவணி இருப்பு வீழ்ச்சியால் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டது. இது பெரும் மக்கள் போராட்டங்களுக்கு வழிவகுத்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அப்போதைய கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் பதவி விலக நேரிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதாகவும் ஆய்வு கூறுகின்றது.
இதனைத் தொடர்ந்து முறைமை மாற்றம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 2024 நவம்பரில் ஆட்சிக்கு வந்ததாகவும் அந்த ஆய்வு குறிப்பிடுகின்றது. 2026 ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதார குறிகாட்டிகள் மெதுவாக சீரடைந்தன எனவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பணவீக்கம் 70%-இலிருந்து 5%-க்கு கீழ் குறைந்தது. வேலைவாய்ப்பு இல்லாத நிலை 3.8% குறைந்தது. அந்நிய செலாவணி இருப்பு சுமார் $6 பில்லியன் அமெரிக்க உயர்ந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வறுமை நிலை இன்னும் முழுமையாக மீளவில்லை எனவும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதலால் ஏற்பட்ட புதிய உலக பதற்றம் காரணமாக எரிபொருள் மற்றும் உரப்பற்றாக்குறை மீண்டும் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் ஆய்வு எச்சரிக்கின்றது. 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட 26 முறைசாரா நேர்காணல்களின் அடிப்படையில் புதிய அரசியல் தலைவர்கள் உலக வல்லரசுகளை எவ்வாறு பார்க்கின்றனர் என்பதும் ஆய்வில் இடம்பெற்றுள்ளது. அதன்படி இலங்கையின் பெரும்பாலான தலைவர்கள் இந்தியாவை தவிர்க்க முடியாத புவியியல் யதார்த்தமாக கருதி அதனுடன் நெருங்கிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பேண வேண்டும் என கருதுகின்றனர் என கூறப்பட்டுள்ளது. நெருக்கடிக்கு பிறகு இந்தியா வழங்கிய $4 பில்லியன் நிதியுதவியும் தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் இதற்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே நேரம் தமிழ் அரசியல் கட்சிகளின் பாதுகாப்பு காரணங்களை ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவின் ஆதிக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாகவும் இடதுசாரி ஆர்வலர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் ரகசிய தன்மை மற்றும் பெரிய இந்திய நிறுவனங்களின் செல்வாக்கை விமர்சிப்பதாகவும் ஆய்வு கூறுகின்றது. மேலும் இடதுசாரி அமைப்புகள் IMF திட்டத்தை முழுமையாக எதிர்த்து அது அமெரிக்காவின் கடன் வலை என கோரி BRICS அமைப்புடன் இணைவதே மாற்று வழி என வாதிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மற்றும் உள்நாட்டு போர் விவகாரங்களில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இந்தியாவின் தலையீடுகளை சிங்கள பௌத்த தேசியவாதிகள் தொடர்ந்து சந்தேக கண் கொண்டு பார்க்கின்றனர் என்றும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிவாக நடுநிலை போன்ற பாரம்பரிய வெளியுறவு கொள்கைகளை விட இலங்கையின் அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்கள் நடைமுறைவாத அணுகுமுறையை வெளிநாட்டுக் கொள்கையில் கடைபிடிக்கின்றனர் என அந்த ஆய்வு முடிவுறுத்துகின்றது. பாரம்பரிய அரசியல் கொள்கைகளின் வீழ்ச்சி, வல்லமை உள்ளவனுக்கே அதிகாரம் என்ற உலக அரசியல் யதார்த்தம் மற்றும் தொடர்ச்சியான உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவை நாட்டின் பொருளாதார உயிர்வாழ்வுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை இளம் தலைமுறையினரிடையே உருவாக்கியுள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.